இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் flexibility matrix method. So here we having a member of AB of 4 meter and member BC of 4 meter and member CD of 4 meter, but BC having a point load of 50 kilonewton, so it is a center point load. First step is static determinacy. So static determinacy is equal to number of unknowns minus number of available equations. So here number of unknowns is 5 and then our available equation is 3. So 5 minus 3 is equal to 2. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் சிபி அண்டு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா நோ லோட் பட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் அண்ட் 4 மீட்டர் பட் நோ லோட்ஸ் ஆக்டிங் இன் இட். ஸோ ஹியர் MFABN, MFBA and MFCD and MFDC is equal to 0. ஸோ அடுத்து ஏன்னா வந்து இங்கே வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லோடே இல்லை, ரெண்டு மெம்பரில் லோடே இல்லை. பிசி மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, அது வந்து 50 kilonewton. அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 மீட்டர் இங்கே 2 மீட்டர். MFBC is equal to இது வந்து பாயிண்ட் லோடுன்றனால -WL/8. ஸோ டபிள்யூன்றது வெயிட்டு, எல்ன்றது டிஸ்டன்ஸ். -50 × 4 × 8 is equal to -25 kilonewton/meter. அதே மாதிரி MFCB is equal to WL/8. ஸோ அதே மாதிரி தான் 50 × 4 × 8 is equal to 25 kilonewton/meter. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு வந்து 2. ஸோ வந்து ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வந்து ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ F1 அண்ட் F2ன்ற ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிகலில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் வைஸ் நம்ம எடுத்துப்போம். ஏபி, பிசி அண்ட் சிடி. ஸோ ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 விச் இஸ் ப்ளஸ் மைனஸ், அண்ட் தென் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 4 ப்ளஸ் மைனஸ், அண்ட் சிடியில் வந்து பார்த்திங்கன்னா 5 6 அண்ட் ப்ளஸ் மைனஸ். அண்ட் தென் ஈக்குவலன்ட் ஜாயின் லோட் எப்படி கண்டுபிடிப்போம்னா மெம்பர் வைஸ் கண்டுபிடிப்போம். ஸோ MFAB is equal to 0 அண்ட் MFDC is equal to 0. ஜாயின் பியில் வந்து பார்த்திங்கன்னா MFBA ப்ளஸ் MFBC is equal to 0 - 25 is equal to -25 kilonewton/meter. அண்ட் தென் ஜாயின் சியில் வந்து பார்த்திங்கன்னா MFCB is equal to MFCB ப்ளஸ் MFCD is equal to 25 + 0 is equal to 25 kilonewton. MFAB is equal to 0. It comes from fixed end moment. So here MFAB is equal to 0, and then in joint B MFBA plus MFBC is equal to 0 - 25 is equal to -25. So MFBA is equal to 0 and then MFBC is equal to -25. So 0 - 25 equal to -25. And then in joint C MFCB is equal to 25 and then MFCD is equal to 0. So 25 plus 0 is equal to 25 kilonewton. And then MFDC is equal to 0. சிஸ்டம் கோஆர்டினேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஜாயிண்ட் லோடில் வந்து வேல்யூ இருக்கோ அதோட சைனை பொறுத்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்லேயும், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5th ஒன்லேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா வந்து எலிமெண்ட் கோஆர்டினேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் மைனஸ் அண்ட் 5th ஒன் இஸ் ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டா மேட்ரிக்ஸ். பீட்டா மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B star B0. ஸோ ஃபர்ஸ்ட் பி ஸ்டார் எப்படி போடுவோம்னா எங்கே வந்து ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அங்கே தான் வந்து பி ஸ்டாரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 0 1 0 0 0 0. அட் த சேம் டைம் 5th பிளேஸில் வந்து ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணோன்னா 0 0 0 0 1 0. நெக்ஸ்ட் B0 எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ரெண்டு நோன் வேல்யூஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ F1 அண்ட் F2ன்னு வச்சுக்கலாம். இங்கே F1 அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் ஆக்சிஸ், ஸோ லோட் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் கான்செப்ட்டு. F1 லோட் அப்ளை பண்ணும்போது A பாயிண்ட் ஃபிக்ஸ்டு, ஸோ
F1 is equal to 0. We get answer of 0. And then load into perpendicular distance. So load into perpendicular distance 4, which is downwards, which is -4. And then the same point on B, load into perpendicular distance of having 4. Same as well, -4, 4, 0. And then F2 load act ஆகும்போது load into perpendicular distance of having 4. So we get the value of 4. And then the same point on B, load into perpendicular distance of opposite direction, we get -4. At the next step is alpha matrix. Alpha is equal to alpha 1 0 0 0 alpha 2 0 0 0 alpha 3. Alpha 1 equal to L by 6EI 2 -1 -1 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்ன்றது லென்த்து, இஐன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ஏபியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஸோ 4/6 இன்ட்டு இங்கே வந்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 6 இன்ட்டு 1.5 இன்ட்டு இ ஆஃப் 2 -1 -1 2. 4 divided by 6 into 1.5 is equal to 0.44 divided by E into 2 -1 -1 2. 0.44 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/E of 0.88 minus 0.44 minus 0.44 0.88. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ. அண்ட் தென் ஆல்ஃபா 2. ஆல்ஃபா 2 is equal to L by 6EI 2 -1 -1 2. பிசியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். So L by 24E is equal to 2 -1 -1 2. இதை 4/24 டிவைட் பண்ணோன்னா 0.16 E of 2 -1 -1 2 is equal to 1/E of 0.16 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 0.33 minus 0.16 minus 0.16 0.33. Alpha 3 equal to L by 6EI of 2 -1 -1 2. இதான் ஃபார்முலா ஆல்ஃபா 3க்கு. எல் சேம் தான் 4 6 இன்ட்டு ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு இ ஆஃப் 2 -1 -1 2. இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 1/EI ஆஃப் உள்ளே வந்து சேம் ஆன்சர் வரும். லைக் திஸ். ஆல்ஃபா 1க்கு வந்த ஆன்சர் தான் இங்கேயும் வரும். ஸோ ஆல்ஃபாவில் வந்து ஆல்ஃபா 1 0 0 0 ஆல்ஃபா 2 0 0 0 ஆல்ஃபா 3. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 இந்த 3 வேல்யூவும் 1/Eஐ வந்து வெளியே கான்ஸ்டண்ட்டாக எடுத்து ஆல்ஃபாவோட வேல்யூலாம் போட்டோம்னா we get 6 into 6 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் F மேட்ரிக்ஸ். F0 is equal to A0 inverse A0 star F star. F is equal to F star by F0. A0 is equal to B0 transpose alpha B0. B0 டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 -4 4 -4 4 0 4 -4 4 0 0 0. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/EI. இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி B0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 -4 4 -4 4 0 4 4 4 -4 4 0 0 0. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இன்ட்டு சம் ஆஃப் வெர்டிக்கல் காலம். ஹரிசாண்டல் ரோஸ் அண்ட் வெர்டிக்கல்ஸ் காலம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா வி கெட் திஸ் ஆன்சர். ஆஸ் த சேம் இங்கேயும் ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். சம் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இன்ட்டு வெர்டிக்கல் காலம்ஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் A0 இன்வர்ஸ். A0 இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா A inverse is equal to 1 by modulus of A into at A. Next A0 star. A0 star is equal to B0 transpose alpha B star. So B0 transpose 1/E into alpha into B star. So again இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get this 2 cross 2 matrix of 1/EI outside.
அடுத்து எஃப் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு -25 + 25. இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம், ஜாயிண்ட் ஈக்குவலண்ட் லோட்லேருந்து எடுத்து வந்திருப்போம். அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச A0 இன்வர்ஸ் A0 ஸ்டார் இன்ட்டு எஃப் ஸ்டார் இந்த வேல்யூவை வந்து F0 மேட்ரிக்ஸில் F0 ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணோம்னா இ கேன்சல் ஆகி ரிமைனிங் இருக்கிற மேட்ரிக்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி எகெயின் இந்த அதில் கிடைக்கிற ஆன்சரை எழுதிட்டு அது அந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி F0 இஸ் ஈக்குவல் டு -3.648 அண்ட் -0.554ன்ற வேல்யூ கிடைக்கும். தென் நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஸ்டார் அண்ட் F0ஓட வேல்யூ வந்து எஃப் மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப். பி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், அதே மாதிரி எஃப் மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஃபைனல் ஃபோர்ஸை வந்து பிஎஃப்னு சொல்லுவோம். ஃபைனல் ஃபோர்ஸ் பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் P0. பி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, P0ன்றது நம்ம கண்டுபிடிச்ச ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்டோட வேல்யூ 0 0 -25 25 0 0. இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வி கெட் ஏவோட மெம்பரோட வேல்யூ கிடைக்கும், இது ரெண்டும் பியோட மெம்பர், இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து சியோட மெம்பர் விச் இஸ் -10.44 அண்டு +10.44 ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அண்ட் தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம டியில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சட் சப்போர்ட்டு. நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ MBC is equal to WL/4. ஏன்னா இது வந்து பாயிண்ட் லோட். 50 × 4 / 4 கேன்சல் ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 50 kN/m. ஸோ இந்த 50 kN/m வந்து பிடி வந்து பாயிண்ட் லோடாக இருக்கிறனால வந்து சென்டரில் வந்து நம்ம போடுவோம்.